இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இடும்பவனம். அதாவது இந்த ஊரோட ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடும்பை ராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன், குறுநில மன்னன் ஆட்சி செஞ்ச இந்த இடம் தான். அந்த ஒரு சின்ன நாட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு. அந்த நாட்டோட சுற்றளவு ரொம்ப சின்னது. அதோட முக்கியமாக நிறைய பிரபலமான விஷயங்கள் இந்த ஊரில் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு இந்த ஊரை ஒரு விசிட் சூப்பராக சுற்றி பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் கூடவே வாங்க. இன்னைக்கு இடும்பவனத்தில் உள்ள நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க. எது மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாதனமா என்னோட தங்கச்சை இந்த ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்த நிலைவா அண்ணன்லாம் வீரர்கள் இதெல்லாம் இருக்குது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும், இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த காலேஜ். நம்ம இடும்பவனத்தில் நிறைய விஷயங்களை காட்டுறதுக்காக இன்றைக்கி போயிருக்கோம். ஏன்னு கேட்டால், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் இந்த இடும்பவனம். இந்த இடும்பவனத்தை சுற்றி பார்த்திங்கன்னா பல கிராமங்கள் இருக்குது. மேலவாடியக்காடு, கீழவாடியக்காடு, தொண்டியக்காடு, விளாங்காடு, அது இல்லாமல் கற்பனாதர் குளம், துளசியாப்பட்டினம், அப்புறம் வேறு என்ன இருக்குது, தில்லை விளாகம், இடும்பவனம், அப்புறம் இன்னும் பல ஊர்கள் நிறைய இருக்குது. இது 6 பஞ்சாயத்து சேர்ந்தது இந்த ஊர். இது பார்த்திங்கன்னா இடும்பவனம். அது இது வனப்பகுதியாக இருந்த ஒரு, அதாவது அரசர் காலத்தில் இது ஒரு வனப்பகுதியாக இருந்த ஒரு இடம் தான் இது. அது காடுகள் நிறைஞ்ச இடம். இதில் பார்த்திங்கன்னா பழமை வாய்ந்த கோயில்கள் இருக்குது. அதை விட முக்கியமாக பழமையான வீடு ஒன்று இருக்குது. வீடுன்னு சொன்னால் இன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. அதை மாதிரி அந்த பழமையான வீடுன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப அந்த அரசர் காலத்தில் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரியான வீடுகள் இருக்குது. அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா சிறப்பு மிக்க ஒரு காலேஜ் ஒன்று, பாலிடெக்னிக் காலேஜ். அந்த காலேஜ் கட்டி ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே அதை நம்ம ரன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. இருந்த போதிலும் இங்கே உள்ள மாணவர்கள் நல்லா படித்து முன்னுக்கு வரணும், கிராமத்து மாணவர்கள் வெளியில் போய் காலேஜுக்காக அலையாமல் இங்கேயே படித்து நல்லா முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணினாங்க. சிறப்பான விஷயம் பண்ணினாங்க. இருந்த போதிலும் அது தோல்வி விட்டுறதுக்கான காரணம் நமக்கு தெரியலை. அதை போலவே பார்த்திங்கன்னா இங்கே வித்தியாசமான மர வகைகள் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் மெயின் பிஸ்னஸ்ன்னு சொன்னால் தேங்காய். அது அதிகமான தென்னந்தோப்பு உள்ள ஊர் இந்த ஊர் தான். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா அரசு இலவச மின்சாரம்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தோப்புலையும் இருக்கும். எதனாலனா அதிகமான தென்னந்தோப்புகள் உள்ள ஊருங்கிறதுனால இந்த ஊரில் பார்த்திங்கன்னா அதிகமான இலவச மின்சாரத்தை நீங்கள் பார்க்கலாம். அதை விட முக்கியமாக சூப்பரான ஒரு சமத்துவபுரமும் இருக்குது. சமத்துவபுரம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டு வரும். சமத்துவபுரம் அப்படின்னா என்னென்னு தெரியாது. ஏதோ சமத்துவபுரம் ஸ்டாப்பிங் மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கலைஞர் அரசால், அதாவது திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த சமத்துவபுரம். அதாவது ஒவ்வொரு ஆட்சியிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் வரும். திரும்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஆட்சி வரும்போது சில நல்ல திட்டங்கள் விட்டு வச்சுருவாங்க, சில நல்ல திட்டங்களை மொத்தமாக இல்லாமலே பண்ணிடுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஆட்சியிலையும் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு ஆட்சியை நம்ம குறை சொல்ல, இன்னொரு ஆட்சியை குறை சொல்லாமல் இருக்கிறதில்ல. டோட்டலாகவே எல்லாத்துலேயுமே அது உள்ளது தான், இயல்பாக. அது அவங்க செஞ்சது, ஏன் நம்ம அதை கண்காணிக்கணும், ஏன் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை ஏன் செம்மையாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு மதிப்பு கொடுக்காம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பண்ணும், மதிப்பிழந்து போயிடும். அதை போல் ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய நம்ம சொல்லலாம். இருந்த போதிலும் அது சொல்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ எடுக்கல. அதனால என்ன பண்ணுறோம், நம்ம அந்த சாப்டரை தனியாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இந்த சமத்துவபுரங்கிறது இப்போ எல்லா ஊர்லேயுமே இயக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் யாராருக்கெல்லாம் அந்த வீடு கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் அந்த வீடு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு 90% அந்த மாதிரி யார்ட்டையுமே இல்லை. அவங்கவுங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட கால சூழ்நிலையினால் வீட்டை விற்றுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அது வசதி கம்மியாக உள்ளவங்க சின்ன சின்ன இடமா வேணும், பரவாயில்ல இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்தாங்க. இருந்தாலும் இது அரசு கொண்டு வந்த ஒரு சிறப்பான திட்டம் தான். ஏன்னு கேட்டால் ஏழை எளியவர்கள், அதை ஒவ்வொரு மதத்தினர் மட்டும் இல்லை, அந்த மதத்துலேயும் யார் ஏழை எளியவர்களாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து இதை செலக்ட் பண்ணி தான் அந்த இடத்த கொடுத்தாங்க. இது ஒரு சிறப்பான திட்டம். இதே போல் இன்னும் பல திட்டங்களை இந்த அரசும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பி கேட்டுக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஊரோட அளவு ரொம்ப குறுகிய அளவு, ஆனால் நிறைய ஊர்களை கொண்ட ஊர். சின்ன சின்ன கிராமங்கள், குட்டி குட்டி கிராமங்கள் நிறைய இருக்குது இந்த ஊரில். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா அமைதிக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னு கேட்டால் மக்கள் நடமாட்டமே கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லவே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம வேதாரண்யம் பார்த்தோம்ல, வேதாரண்யம் வீடியோ மாதிரியே இந்த வீடியோவும் ரொம்ப அமைதியான சூழலில் போயிட்டுருக்கு. இருந்த போது நம்ம ஏன் இந்த வெறும் ரோட்டையே எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதில் நிறைய பேர் நம்மள்ட்ட கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி. அவங்க வீடியோ பண்ணவங்களோட இடமோ வீடோ வாகனமோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது திருப்தி இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்தளவுக்கு ஒவ்வொரு வீடியோவையும் இழுத்து கொண்டு போய் அந்தந்த ஸ்பாட்டையும் காமிச்சிட்டு போகிறோம். அதே போல் இதில் சின்னோண்டு ஒரு கடத்தல் தான். ஆனால் அந்த கடத்தல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போதுமே ஒரு பரபரப்பு தெரியக்கூடிய அந்த கடத்தல் ஒன்று இருக்கும். அது இடும்பவனத்தில் இருக்கும். மற்றபடி பெருசாக ஒன்றும் பிரம்மாண்டம்னு சொல்கிற விஷயம் இல்லை. அது பழமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது.
அதில் பழமை வந்து இங்கே நிறைய புதஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லணும். இதுலேருந்து நம்ம ரைட்டில் போனோம்னா தில்லைவிலாகம் கோயிலடி போயிடலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் இப்போ இடுமானத்துக்கு தான் போகிறோம். அதில் என்ன பண்ணுறோம், நம்ம இடுமானத்தை நோக்கி போயிட்டுருவோம். பாருங்கள், போகும்போதே பார்க்குறது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டை போட்டு அடிச்சு காரில் போகணுன்னு வச்சுக்கோங்க, அப்படி தான் இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு ரோடு, ஒரு சூப்பரான பாலம். ரோட்டுக்கும் குறை சொல்ல முடியாது. அதாவது வந்து ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த ரோடு வந்து ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, இந்த ரோடு வந்து நல்லாவே இருக்குது. பராமரிப்பு நல்லா பண்ணியிருக்காங்க. அதை விட மக்கள் வந்து முக்கியமாக வந்து அந்த ரோட்டை பராமரிக்கிறதுல நல்ல மாதிரியாக பண்ணுறாங்க. சில இடத்துல வந்து ரோடு வீணாக போகிறதுக்கு அதிகமான காரணம் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களாக தான் இருக்கும். அதை மாதிரி இந்த ஏரியாவில் இல்லை. இந்த மக்களோட ஒத்துழைப்பு இருக்கிறதுனால இந்த ரோடும் நல்லாவே இருக்குது. நம்ம வர வர பேசுகிறதே பார்த்திங்கன்னா ப்ளூ சட்டை மாறன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாடலேஷன் மாற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம போகக்கூடிய அந்த இடுமானத்துக்கு. அதுக்குள்ளே நுழைய போகிறோம். பாருங்கள், 2 சைடும் பார்த்திங்கன்னா விவசாயம் அருமையாக இருக்குது, நல்ல விளைச்சல் இருக்குது. இந்த வருஷம் பரவாயில்ல, நம்ம ஏரியா வந்து நல்ல விளைச்சல்னு தான் சொல்லணும். இடையில ஒரு மழை பெஞ்சதில் கொஞ்சம் பாதிச்சிருச்சு. இருந்த போதிலும் நிறைய இடங்கள் தப்பிச்சிருச்சு. அதனால் மக்களுக்கு பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். இதில் லெஃப்ட்டு திரும்பினோம்னா நம்ம வந்து துளசியாப்பட்டினம் போகலாம். இப்போ நம்ம ரைட்டு தான் திரும்பி நம்ம எங்கே போகிறோம், இடும்பவனம் போகிறோம். அது இது வந்து துளசியாப்பட்டினம் போகிற ரோட்டு லெஃப்ட்டு, கற்பனாதர் குளம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த ரோட்டில் வந்து லெஃப்ட்டில் போகணும். நம்ம ரைட்டில் போய் திரும்ப லெஃப்ட் எடுத்தோம்னா இடும்பவனம் கடத்துறதுக்கு போயிடலாம். அங்கே ஒரு ரொம்ப பழமையான ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அது சிவன் கோவில்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய கோவில், பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த கோவில். அந்த கோவில் வந்து நல்ல பிரசித்தி பெற்ற கோயில். அடுத்தபடியாக அங்கே ஒரு ஸ்கூலும் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலு வரிசையாக எல்லாத்தையுமே நம்ம காட்டுறதுக்கு ரெடியாகவே இருக்கும். அதனால் நம்ம கூடவே மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ கூட சேர்ந்த மாதிரியே வந்துட்டுருங்க. அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது. அதுவும் இந்த ஊருக்காரங்களாக இருந்தால் ரசித்து பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதுதான் நம்ம சொன்ன அந்த மண்டபத்தையும் நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. மண்டபம், பெட்ரோல் பங்கு எல்லாத்தையும். இங்கே ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குது பாருங்கள். இந்த ஊரில், இந்த சின்ன கிராமத்தில் ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குது. இதில் நேராக போனால் இப்படியாகவும் நம்ம பண்ணலாம், தில்லைவிலாகம் கோயிலடிக்கு போயிடலாம். நம்ம இப்போ லெஃப்ட்டு திரும்ப போகிறோம். இதில் ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று வச்சுருக்காங்க. சூப்பராக தூய்மையாக இருக்குது. பஸ் ஸ்டாப்பில் எந்த குப்பையும் கச்சலாவும் இல்லை. அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு முன்னாடி ரைட் சைடில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருக்கும். ரொம்ப பெருசாகவே பிரம்மாண்டமாகவே அழகாகவே இருக்கும் அந்த குளம். அதுலேயும் தூய்மைக்கு குறை இல்லை. ஏன்னு கேட்டால் இது கிராமமாக இருக்கிறதுனால அதிகமான குப்பைகள், மக்கள் வந்து கழிவுகள் அதிகமாக கொட்டுறதில்லை. அதனாலவே நல்லாயிருக்கு. அடுத்தபடியாக இதில் ஒரு சின்னோண்டு ஸ்கூல் ஒன்று இருக்குது. இந்த ஸ்கூல் வந்து மழலையர் பள்ளி மாதிரி தெரியுது. அரசு பள்ளி தானே எல்லாமே. இங்கே இருக்கிறது வந்து 90% அரசு பள்ளிகள் தான் இருக்குது. இதை மாதிரி பள்ளிகளில் மாணவர்கள் நிறையவே சேர்க்குறாங்க. அதுவும் இந்த ஊரோட ஸ்பெஷலாகவே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக என்ன இருக்குது, இந்த இது வந்துட்டோம்னா இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ரைட்டு திரும்பணும்னு வச்சுங்க, அந்த இடும்போனம் கடத்தரு வந்துடும். அந்த இடும்போனம் கடத்தரில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. அந்த டீ கடையும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி போய்ட்டு அவங்கள்ட்ட சொல்லாமலே ஒரு சூப்பராக வீடியோ எடுத்து பண்ணுறோம். அதில் வந்து அந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு வயசான அம்மாவும் ஐயாவும் மட்டும்தான் இருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அந்த கடையில் டீ. அதை விட முக்கியமாக வடை வேறு லெவலில் இருக்கும். அந்த வடை திங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ மெயினாக இந்த ஊருக்கு வந்தது. அதெல்லாம் என்ன பண்ணுறோம், அந்த ஊரில் போய் அந்த வடையை தின்னுட்டு ஒரு டீயையும் குடிச்சிட்டு சூப்பராக ஒரு வீடியோ பண்ணுவோம். ஆனால் அவங்கள்ட்ட சொல்லாமல் என்கிட்ட சொல்லி போடுறது வந்து சரி ஓகே, அதை பற்றி பேசணும். அந்த டைலாக் இப்போதைக்கு வேணாம். நான் என்ன பேச வந்தேன்னு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் விட்டுருவோம் அந்த மேட்ரை. இதுதான் இடும்போனம் கடத்தருவு. இந்த கடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா ரைட் சைடில் அந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே நம்ம சொன்ன அந்த பழமையான ஓட்டு வீடு, சூப்பரான ஒரு ஓட்டு வீடு இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதையும் நம்ம காமிச்சு சூப்பராக வீடியோ பண்ணிடுவோம். இதுலேருந்து இந்த ஆறுக்கு வருங்க, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அளவு ஒரு கோபுரம் தெரியுதுல்ல, அதுதான் அந்த கோவில். இந்த கோவிலை பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பின்பக்கமாக நம்ம வந்துட்டோம். அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அந்த கோவிலை சுற்றி தான் வரப்போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த சைடே வந்திருக்கணும். நம்ம தவறுதலாக என்ன பண்ணிச்சு, பின்பக்கம் வந்தாச்சு. அதனால் பின்பக்கம் வந்ததுனால அப்படியே பின்பக்கமாக சுற்றி வர மாதிரியான ஒரு சூழல் இருந்த போதிலும் பரவாயில்ல. அந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்த மாதிரி இருக்கும்ல, அதுக்காக சுற்றுவோம். ஆனால் இந்த ஏரியா வந்து ரொம்ப அமைதி, கிராமம் தானே, அமைதியாக தான் இருக்கும். இருந்த போதிலும் இந்த ஊருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமைதியாகவே இருக்குது. எதிர்த்தாப்பில் ஒரு இது தெரியுது பாருங்கள், அது என்னென்னு தெரியல, என்னவாக இருக்கும். ஓகே, இந்த நம்ம சொன்ன வீடு தான். இதை பற்றி கொஞ்ச நேரத்தில் வந்து பேசுவோம். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான்
நம்ம சொன்ன கோவிலோட என்ட்ரன்ஸு. இது ரொம்ப பழமையான கோவில், இந்த ஊரோட ஸ்பெஷலான கோவில்னே சொல்லலாம். இன்றைக்கி இடுமானத்தில் உள்ள பழமை ரொம்ப பழமை வாய்ந்த வீடுகள் இன்றைக்கி எங்கேயுமே இல்லை சொல்லலாம். இந்த அளவுக்கு இருக்குது, நிறையா அரிச்சம் அப்படியே நிற்கிது பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த காலத்தில் மக்கள் வந்தால் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு திண்ணை ஒன்று செஞ்சுருப்பாங்க. அந்த திண்ணை தான் இது. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் ரெஸ்ட் இருக்கிறதுக்கான ஒரு இடம் எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குன்னு சூப்பராகவே இடம் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வீடுகள் உங்களுக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் இருந்தால் நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வண்டி வந்து வீடியோ எடுத்து போடுவோம். மிகவும் பழமை வாய்ந்த சூப்பரான ஒரு வீடு, ஓட்டு வீடு. இந்த மாதிரி வீடுகள் இன்றைக்கி அங்கேயுமே பார்க்க முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த திண்ணை தான் ஸ்பெஷல். அது வந்து திண்ணை தோழர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி வந்து தோழமையாக உள்ளவங்களும் அந்த உட்காந்து பேசுறது ஒரு திண்ணை இருக்கும். அதோட மிச்சம் பார்த்தீங்கன்னா இங்கே வாக்கிங்காக ஒரு ஏரியாவில் வச்சுருப்பாங்க பாருங்கள். இவ்வளோ சின்ன வீடு தான் இது. இருந்த போதும் அவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்கள் இதில் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வீடு கொஞ்சம் ரொம்ப வேற எங்கே நம்ம அங்கே வந்து ஒரு விசிறி அடிச்சு போயிடுவோம். இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. எங்கன்னா அந்த டீ கடைக்கு டீ குடிக்காத கிளம்பிட்டுருக்கோம். அதனால் போயிட்டு நேராக அது வந்து இடமான கடத்தூர்லேருந்து உள்ளே நுழைஞ்சோம்னா ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இருந்தோம்னா ஒரு மீன் மார்க்கெட் இருக்கும். அந்த மீன் மார்க்கெட்டை போய் ஒரு விசிட்டை போட்டுட்டு ரிட்டர்னில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம சொன்ன அந்த டீ கடைக்கு வரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துங்க மீன் மார்க்கெட்டு. சின்ன ஊரில் எவ்வளோ பெரிய மீன் மார்க்கெட்டு பாருங்கள். இதாக இருக்குது பாருங்கள், இதுதான் மீன் மார்க்கெட்டு. இந்த குளத்துக்கரையில் இருக்கிறது தான் இந்த மீன் மார்க்கெட்டு. அடுத்தபடியாக இந்த டீ கடை தான் நம்ம சொன்னது. இந்த டீ கடையில் வடை நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதுக்காக நீங்கள் யாரும் வந்து சாப்பிட முடியாது, இருந்த போலும் நல்லா இருந்துச்சு. அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணியாச்சு, திரும்ப அந்த இடுமணம் கடத்துற வழியாகவே ரிட்டர்ன் ஆகிறோம். எதுக்காகனா கொஞ்சம் இடத்த நம்ம எடுக்காமல் விட்டோம். அதுக்காகவே என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கி அந்த இடுமணம் கடத்துறவை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட்ஸ் வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிவாக போகுது. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இடுமோணத்தில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். அதை விட ஒரு இனிமையான விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டில் இல்லா பகுதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த ஸ்கூலில். அது வந்து பிளாஸ்டிக் பொருள் இந்த ஏரியாவில் கிடையாது, புழங்க மாட்டாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதை வந்து சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு அவங்க வந்து மனசில் பதிய வைக்கிறாங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். இந்த ஸ்கூலோட பெஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி, இந்த ஸ்கூலில் படித்த யாராச்சும் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்கூலோட ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே சொல்லுங்கள். நமக்கு நல்ல மோட்டிவாக இருக்கும். நம்ம இடும்பவனத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இன்றைக்கி அரண்மனை இல்லை. அதுக்கு பதிலாக இது எந்த இடத்த பிடிச்சிருக்குன்னா அந்த அரண்மனையோட இடத்த பிடிச்சிருக்குது இந்த விஎஸ்ஆர் மண்டபம் தான். இது திருமண மண்டபம். இதில் பார்த்தீங்கன்னா அது ஏழ்மையாக உள்ளவங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் நல்ல மாதிரியாக என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அவங்களுக்கான அந்த மண்டபத்தை கொடுப்பாங்க. அதே போல் வந்து வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை விட முக்கியமாக 6 பஞ்சாயத்துக்கு இந்த சரௌண்டிங்கை சுற்றி, அதாவது இடுமானத்தை சுற்றி 6 பஞ்சாயத்துகள் இருக்குது. இந்த 6 பஞ்சாயத்துக்கும் இந்த ஒரே ஒரு மண்டபம் தான் இருக்குது. இது இந்த ஊரோட சிறப்பாக சொல்லலாம். அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து வீடுகளும் வாடகைக்கு இருக்குது. அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3 வீடுகள் உங்கள்கிட்ட சூப்பரான வீடுகள் இருக்குது. அதில் எல்லா வசதிகளும் இருக்குது. இதையும் விட இன்னும் சிறப்பான விஷயம் சொன்னாக்கா, இவங்க வந்து சிங்கப்பூரில் செட்டில் ஆகிருக்காங்க. அப்படி இருந்து இந்த ஊருக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இவங்க என்ன பண்ணி எவ்வளோ பெரிய மண்டபத்தை கட்டிட்டு இருக்காங்க. அதோட முக்கியமாக 3 பஸ்ஸும் வச்சுருக்காங்க. அவங்க இவங்கள்ட்ட அந்த பஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேவை மனப்பான்மையில் தான் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை மாதிரி ஊர்களில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஸ்பெஷல் இன்னும் என்னங்கிறத எனக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த ஊரோட முக்கியஸ்தர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அண்ணன் இருக்காப்ப. நம்ம அண்ணன் நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க. எதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனமா என்னோட தங்கச்சை இந்த இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்த நிலைவா அண்ணன்லாம் நமக்கு நட்பாயிட்டாங்க. கூடிய வரைக்கும் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லி ஆகணும். நாளைக்கு இந்த இடமானத்தில் பார்த்தீங்கன்னா கற்பனா ரோட்டில் ஒரு பழமை வாய்ந்த கோயில் இருக்குது. அது வந்து நம்ம சின்ன வயசுல பார்த்து பயந்து போகணும். அது மாதிரியான வீரர்கள் இதெல்லாம் இருக்குது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த கூந்தப்பனைன்னு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பனைமரத்துலேருந்து ஆண் மரம் பெண் மரம் இருக்குல்ல, இதுக்கு இடைப்பட்ட மரம் தான் இந்த கூந்தப்பனை. இதனுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், இதில் வந்து ஒரு மரம் பூ பூக்கும். அந்த பூ பூத்து அது காய் காய்ச்சி காய் வெடிக்கும்ல, அது வெடிச்சு பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அது செதறி போய் விழும். அப்படி விழும்போது அதனுடைய அடுத்தடுத்த ஜெனரேஷனாக அது அப்படி தான் தோற்றுவிக்கும். அப்படியாப்பட்ட மிக சக்தி வாய்ந்த மரம் தான் இந்த கூந்தப்பனை மரம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க. அதை விட சூப்பரான ஒரு விஷயத்தை காட்டுறேன் வாங்க. இருக்கு பாருங்க, இதுதான் நம்ம இடுமோணத்தினுடைய அம்மா பாலிடெக்னிக் காலேஜ். இந்த அம்மா பாலிடெக்னிக் காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் எப்படியாச்சும் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை படிக்க வச்சு
முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த காலேஜ். இது வந்து அவங்களால கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியாமல் போனதுனால ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. ஆனால் ஒரு சிறப்பான விஷயம், நல்லது செய்யணும்னு நினச்சி செஞ்சாங்க. நல்லது செய்யணும்னு நினச்சி செஞ்சாங்க. அப்படி இருந்தபோது என்ன பண்ணல, அது சக்ஸஸ் ஆகலை. இருந்தாலும் இதை போல் காலேஜில் படித்த நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இந்த காலேஜில் என்ன இருந்துச்சுங்கிறத.